இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். இந்த அருமையான காலை பொழுதுல நாங்கள் ஒவ்வொருவரும் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுடைய ஸ்துதி, எங்களுடைய ஆராதனை அனைத்தும் முதல்ல ஆண்டவரை குறித்தே இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மிச்ச எல்லா விடயங்களும் எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் தான் எங்களுக்கு முதலிடம், மிச்சம் எல்லாமே எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். இந்த அழகான காலையை கொடுத்து ஒவ்வொருவரையும் அவர் மீண்டுமாக ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய அன்பு எங்களோடு எப்பொழுதும் இருக்கிறது என்றதை அவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் விழிக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு அவர் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் அழகாக சொல்லுகிறது. தாவீது ஆண்டவரை குறித்து எவ்வளவு பெருமையாக மேன்மை பாராட்டுகிறார் என்றது இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக நமக்கு தெரியுது. தாவீது கோலியாத்தை எதிர்கொண்ட போது அவன் தன்னுடைய பலத்தை நம்பவில்லை. சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் தன்னை தப்புவித்த ஆண்டவரை மட்டும்தான் நினைச்சார். கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த கிருபையை நினைத்த போது எதிர்காலத்தின் பயம் அவனை ஒரு சொட்டும் ஆட்கொள்ளவில்லை. அதுபோலதான் நாமும் இன்று நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை திரும்பி பார்க்க வேண்டும். எத்தனை ஆபத்துக்களிலிருந்து ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார், எத்தனை கண்ணீரில் நம்மை தேய்ச்சி இருக்கிறார், எத்தனை முடியாத சூழ்நிலைகளில் ஒரு வழியை திறந்து வைத்திருக்கிறார். நாங்கள் மறந்தாலும் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒரு நாளும் மறக்கப்படுவது கிடையாது. இன்றைக்கு எங்களோட கண்முன் நிற்கிற கோலியாத் எதுவாக இருந்தாலும் பயம், கவலை, தோல்வி, எதிர்ப்பு, குடும்ப பிரச்சனை, இல்லாட்டி எதிர்காலத்தை பற்றி குழப்பம், இவை எதுவும் நம்முடைய ஆண்டவரை விட பெரியது அல்ல. நேற்று காத்த கடவுள் இன்று எம்மை காப்பார். நேற்று வழிநடத்திய தகப்பன் இன்றும் எம்மை நடத்துவார். நேற்று கண்ணீரை துடைத்த ஆண்டவர் இன்றும் நம் கண்ணீரையும் காண்கிறவராயிருக்கிறார். அதனால நீங்க விசுவாசத்தோட நாளை தொடங்குங்க. என்னால் முடியுமா என்று கேட்கிறத விட்டு என்னோடு இருக்கிற ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புங்க. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாங்கள் எதிர்கொள்கிற எந்த கோலியாத்தும் நம்முடைய முடிவாக இருக்காது. இந்த நாளில் ஒரு சிறிய ஜெபத்தோட ஆண்டவருக்கு நன்றியை சொல்லி இந்த நாளை நாங்கள் ஆரம்பிப்போம். அப்பா தகப்பனே, கடந்த நாட்களில் எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் காத்து உமது கிருபையை காத்து வழிநடத்தி வந்த உமது கிருபையை நினைத்து மக்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இன்று எங்களை சந்திக்க போகும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பயப்படாமல் உம்மை நம்புகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. சிங்கத்தையும் கரடியும் தப்புவித்தது போல இன்றைய சவால்களில் இருந்தும் எங்களை தாங்கி நடத்துங்க. எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பாகத்தைகளையும் நீங்கள் காத்தருளுங்க. இந்த நாளை உங்களோட கரங்களில் ஒப்பு கொடுக்குறோமப்பா. உங்களுக்கு சித்தமான முறையில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. ஆமேன்.